வணக்கம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில தைரியம் தேவைப்படுது இல்லையா? அந்த தைரியத்தோட ஒரு தெய்வீக வடிவத்தை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். அவங்க தான் சக்தி வாய்ந்த காத்யாயினி அம்மன். ஆனா, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உண்மையான தைரியம்னா என்ன? அதோட அடையாளம் என்ன? நம்ம கேட்ட அந்த கேள்விக்கு பதில் நவராத்திரியோட 6வது நாள்ல கிடைக்குது. ஆமா, அந்த தைரியத்தோட பேரு தான் காத்யாயனி. அப்போ யார் இந்த காத்யாயினி? அவங்க துர்க்கையோட ரொம்பவே உக்கிரமான வடிவங்கள்ல ஒருத்தர். எதுக்குன்னா தர்மத்தை, அதாவது இந்த பிரபஞ்சத்தோட நீதியையும் ஒழுங்கையும் நிலைநாட்ட வந்த ஒரு போர் தெய்வம் அவங்க. ஆனா, எதுக்காக இப்படி ஒரு போர் தெய்வம் பிறக்கணும்? இதுக்கு பின்னால ஒரு பெரிய கதை இருக்கு. வாங்க அத பார்க்கலாம். புராண காலத்துல மகிஷாசுரன்னு ஒரு அசுரன் இருந்தான். அவன் கிடைச்ச வரங்களால இடீ பிரபஞ்சத்தையே ஆட்டி படைச்சான். ஒரே குழப்பம், ஒரே பயம். அவனோட கொடுமைய தாங்கவே முடியாம தேவர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அவங்களோட மொத்த தெய்வீக சக்தியையும் ஒன்னா இணைச்சாங்க. ஏன்னா அவனை எதிர்க்க வேற வழியே இல்ல. அப்படி ஒன்னு சேர்ந்த அந்த சக்தி ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு கோலமா காத்யாயன முனிவரோட ஆசிரமத்திலிருந்து வெளியே வந்துச்சு. அதிலிருந்து தான் ஒரு மகா வீராங்கனை பிறந்தாங்க. அவங்க தான் நம்ம காத்யாயினி அம்மன். காத்யாயன முனிவரோட மகளா அவதரிச்சதால அவங்களுக்கு காத்யாயினின்னு பேரு வந்தது. ஆனா அவங்க வெறும் ஒரு தெய்வம் மட்டும் இல்ல. எங்கெல்லாம் உண்மைக்கும் தர்மத்துக்கும் ஒரு ஆபத்து வருதோ அங்கெல்லாம் அதை காக்க எழுகின்ற ஒரு மகாசக்தி அவங்க. அவங்களோட திருவுருவமே பாத்தீங்கன்னா பல கதைகள் சொல்லும். வாங்க அவங்களோட அந்த சக்தி வாய்ந்த வடிவத்துல இருக்கிற ஒவ்வொரு சின்னத்துக்கும் என்ன அர்த்தம்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இப்ப பாருங்க, அவங்க வாகனமான சிங்கம் அவங்களோட அசைக்க முடியாத தைரியத்தையும் வீரத்தையும் காட்டுது. ஒரு கையில இருக்கிற வாள் அநீதியை அழிச்சு தெய்வீக நீதியை நிலைநாட்டுறதுக்கான சின்னம். இன்னொரு கையில இருக்கிற தாமரப்பூ அவங்களோட கருணையும் அருளையும் சொல்லுது. கடைசியா அந்த ஆசிர்வதிக்கிற கை, அது பக்தர்களுக்கு அவங்க கொடுக்கிற பாதுகாப்புக்கான உத்தரவாதம். சரி, இந்த கதையெல்லாம் புராண காலத்துல நடந்ததா இருக்கலாம். ஆனா இதிலிருந்து நம்ம கட்டுக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியம். காத்யாயனோட கதை இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம காத்யாயினி அம்மனை நினைக்கும் போது நமக்குள்ளேயே ஒரு தைரியம் பிறக்கும், ஒரு உள்ளார்ந்த வலிமை கிடைக்கும். தப்பு நடக்கிறத பார்த்து சும்மா இல்லாம அதுக்கு எதிரா நிக்கிற துணிச்சல் வரும். எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் அதை சமாளிக்கிற நம்பிக்கை பிறக்கும். இங்க தான் முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல, இது தைரியமா செயல்படுறதுக்கான ஒரு தெய்வீக உந்துதல். சரி, கடைசியா இந்த சக்தி வாய்ந்த அம்மனை மக்கள் எப்படியெல்லாம் வழிபடுறாங்க, அவங்க அருளால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். பக்தர்கள் நிறைய காரணங்களுக்காக அவங்கள வேண்டிக்கிறாங்க. வாழ்க்கையில வர்ற தடைகள் விலகணும், வெற்றி கிடைக்கணும், மனசுல தைரியம் வரணும்னு கேக்குறாங்க. குறிப்பா திருமணம் ஆகாத பெண்கள் தங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையணும்னு மனமுருகி வேண்டுவாங்க. அது மட்டும் இல்லாம தீய சக்திகள், எதிர்மறை எண்ணங்கள் கிட்ட இருந்து நம்மள காக்கவும் அவங்கள வழிபடுறாங்க. நவராத்திரியோட 6வது நாள் காத்யாயனி அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாள். அன்னைக்கு உகந்த நிறம் மஞ்சள். இந்த மஞ்சள் நிறம் நம்பிக்கையும் உற்சாகத்தையும் நல்ல நேர்மறையான ஆற்றலையும் குறிக்குது. அவங்களோட அருளை முழுசா பெற ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்கு. இந்த மந்திரத்தை சொல்லும்போது பக்தர்கள் அவங்களோட தெய்வீக சக்தியோட தங்களை இணைச்சுக்கிறாங்க. ஓம் தேவி காத்யாயன்யாய் நமஹா. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, நமக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற தைரியத்தை தட்டி எழுப்புற ஒரு சக்தி வாய்ந்த அதிர்வு. சரி, இந்த உரையை நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. உங்க வாழ்க்கையில இப்போ இந்த நிமிஷத்துல காத்யாயனியோட தைரியம் உங்களுக்கு எங்க அதிகமா தேவைப்படுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த தைரியத்தை அன்னை உங்களுக்கு கண்டிப்பா அருள்வாங்க.